லெஃப்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் நான் ஸ்டியரிங்கை லெஃப்ட்டில் திருப்பிக்கிறேன். பாருங்கள், நான் பின்னாடி இங்கே ரைட் சைடில் பார்த்துப்பேன், அந்த ஆட்டோ தான் இருக்குது, வேறு அது போக அந்த பைக்கு தான் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் வேறு எதுவும் இல்லை. நம்ம எவ்வளோ திருப்புறோமோ அவ்வளோ ரியாக்ட் பண்ணோம் ஸ்டியரிங். பாருங்கள், எனக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ நான் திருப்பியிருக்கேன். மறுபடியும் இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அவ்வளோ ஸ்டடி பண்ணால் ஸ்டடி ஆயிடும். இப்போ நான் தேர்ட் கியர் போடுறேன். இப்போ பாருங்கள், அதே செகண்ட் கியரோட ஸ்பீட்லேயே போது பாருங்கள். தேவைப்பட்டால் லைட்டாக பிரேக்கில் காலை வச்சு கண்ட்ரோலுக்காக, யாரும் குறுக்க வந்துட்டாங்கன்னா ஸ்லோ பண்ணுறதுக்காக. சடனாக பிரேக் அழுத்திடக்கூடாது. சடனாக நீங்கள் பிரேக் அழுத்துனீங்கன்னா வண்டி ஸ்லோவாகும், ஆஃப் ஆயிரும். ஹாய் காய்ஸ், இப்போது எனக்கு முன்னாடி பைக் இருக்குது, பின்னாடி ஒரு ஆட்டோ நிற்கிது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல இப்போ பைக்கில் வெளியில் எடுக்கணும். இப்போது பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் மேக்ஸிமம் இந்த மிரர் பார்க்குறோம், லெஃப்ட் சைடில் எதுவும் இருந்தால் லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போது கொஞ்சம் எவ்வளோ என்னால் பின்னாடி போக முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக ரைட்டு கட் பண்ணலாம்ல. இப்போ நான் அது போகும்போது எனக்கு லெஃப்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் நான் ஸ்டியரிங்கை லெஃப்ட்டில் திருப்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பின்னாடி இங்கே ரைட் சைடில் பார்த்துப்பேன், அந்த ஆட்டோ தான் இருக்குது, வேறு அது போக அந்த பைக்கு தான் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் வேறு எதுவும் இல்லை. எவ்வளோ வர முடியுமோ பாருங்கள். அந்த பைக் பக்கத்தில் வந்துட்டேன்னா இப்போ நான் 95% வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னிங்லேயே பழையபடி ஸ்டியரிங்கை திருப்பிடணும். நம்ம ஃப்ரண்டில் போகிறதுக்கு என்ன டேரக்ஷன் திருப்பணுமோ அதுக்கு திருப்பிடணும். இப்போ நான் அப்படி ரைட்டில் போகிறேன் பாருங்கள். அந்த சைடு மிரர் பார்த்துக்கிட்டேன், ஆட்டோலையும் இடிக்கலை, லெஃப்ட்டில் அந்த பைக்லையும் இடிக்கலை. சென்டரில் பின்னாடி நம்ம இப்போ தான் நிப்பாட்டி எடுக்கிறோம்னா பின்னாடி கூட நின்று பார்த்துட்டே வந்திருக்கலாம். அப்படி இல்லைனா சென்டர் மிரர் பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். ரைட் சைடில் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது, ஸ்லோவாக லேனை இறக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம லேனை யூஸ் பண்ணி அவ்வளோதான், லெஃப்ட் லேன்லேயே ரோட் சைடு வந்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு கியரில் மட்டும்தான் மூவ் பண்ணேன். ஓகே, நம்ம இதில் இப்போ யூட்டன் இருந்துச்சு அப்படின்னா இதில் யூட்டன் பண்ண போகிறோம். யூட்டன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் ரைட்டு போட்டுறேன். யூட்டன் இருந்தால் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், சைடு மிரர் பார்க்குறேன், இது வண்டி வரல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூட்டன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் லோ விசிபிலிட்டியாக இருந்தால் ஸ்லோவாக வந்துக்கணும். ஆப்போசிட்டில் யாரும் வந்துடுவாங்க, வரமாட்டாங்கன்னு நினைக்க முடியாது. ஒன் வே தானே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இந்த பைக்கில் வராங்கல்ல, இதுவே அவங்க வலது பக்கமாக வந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். ஸ்லோவாக போனால் நம்ம கண்ட்ரோலாக போகலாம். செகண்ட்லேருந்து தேர்ட் கியர் வந்துடுறேன். பாருங்கள், மேலே அந்த மெயின் ரோட்லேருந்து வண்டி கீழே இறங்கும். ஆப்போசிட்லேயும் வண்டி கிராஸ் ஆகுது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல் கிளச்சு. அந்த இடத்துல எனக்கு செகண்ட் கியர் தேவைப்படாது, இப்போ தேர்ட் கியர் தேவைப்படாது, செகண்ட் கியர் தான் தேவைப்படும். இப்போ பாருங்கள், மேலேருந்து இது வண்டி வரல, அதனால் நான் ஸ்லோவாக லெஃப்ட் லேனே பிடிச்சி ஏறிட்டேன். நம்ம ரைட் லைன் போயிடக்கூடாது. மேலேருந்து வேகமாக வண்டி வரும்போது அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. பார்த்து தான் வருவாங்க, இருந்தாலும் நம்ம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம லேன்லேயே நம்ம கரெக்டாக போய்க்கலாம். நான் வந்து தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணலை, செகண்ட்லேயே தான் போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியுது முன்னாடி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அப்படி லேண்ட்லாம் மாறுது, பெண்ட் ஆகுது ரோடு, நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற சுச்சுவேஷன்னால் நான் கியர் இன்க்ரீஸ் பண்ணலை, கியர் அப் பண்ணலை. ஓகே, அப்போ பாருங்கள், அதே செகண்ட் கியரோட ஸ்பீட்லேயே போது பாருங்கள். தேவைப்பட்டால் லைட்டாக பிரேக்கில் காலை வச்சு கண்ட்ரோலுக்காக, யாரும் குறுக்க வந்துட்டாங்கன்னா ஸ்லோ பண்ணுறதுக்காக. சடனாக பிரேக் அழுத்திடக்கூடாது, கிளச்சும் காலுக்கு போயிடணும். சடனாக நீங்கள் பிரேக் அழுத்துனீங்கன்னா வண்டி ஸ்லோவாகும், ஆஃப் ஆயிரும். பாருங்கள், நான் செகண்ட்லேயே தான் வரேன். இப்போ நான் தேர்டு போட்டேன் அப்படின்னா மறுபடியும் அங்கே போய் செகண்ட் பண்ணணும்ல, அதனால் செகண்ட்லேயே வரேன். தேர்டு போட்டு கூட வரலாம், வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு, இப்போ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்க, இவங்க தேர்ட் கியரில் கூட இருக்கலாம், ஸ்பீடாக போயிட்டு கூட நம்ம மாற்றலாம். போகலாம், பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் பண்ணலாமே, அது நல்லாயிருக்கும். பாருங்கள், லெஃப்ட்லேயே வந்துட்டேன். அப்போ அங்கேருந்து யூட்டன் பண்ணுறவங்க கூட ஈஸியாக யூட்டன் பண்ணி போயிடுவாங்க. நம்ம அப்படி லெஃப்ட் லேனே பிடிச்சி போயிடலாம்.
இப்போ எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, லாரி இருக்குது, நம்ம இங்கேயே முடிவு பண்ணி ரைட்டில் அப்படியே ஏறிடணும். அது உள்ளே போயிடுச்சு, இருந்தாலும் நம்ம அப்படியே எவ்வளோ கேப்பு விட முடியுமோ விட்டு ரைட்டில் ஏறி வரணும். பாருங்கள், நம்ம எவ்வளோ திருப்புறோமோ அவ்வளோ ரியாக்ட் பண்ணோம் ஸ்டீரிங். பாருங்கள், எனக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ நான் திருப்பியிருக்கேன். மறுபடியும் இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அவ்வளோ ஸ்டடி பண்ணால் ஸ்டடி ஆயிரும். இப்போ நான் 3rd கியர் போடுறேன். நம்ம சேனலில் சிட்டி டிரைவிங், நேரோ ஸ்ட்ரீட் டிரைவிங், அப்புறம் ஹில்ஸ் டிரைவிங்லாம் போட்டிருக்கேன். ஏலகிரி ஹில்ஸ் டிரைவிங் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் என்ன சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிப்பேன். இல்லை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா கூட எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய ஃப்யூச்சரில் நிறைய டிரைவிங் கண்டென்ட், நியூ கண்டென்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் சொல்கிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது, இப்போ தான் கார் வாங்கியிருக்கேன், உங்கள் வீடியோஸ்னால தான் இப்போ கார் ஓட்டுறேனே, அப்புறம் கார் வாங்க போகிறேன், உங்கள் வீடியோஸ் பார்த்து இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ என்னோடய வீடியோஸ் இன்ஸ்பயர் ஆகி நான் காரே வாங்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க. சேலத்துலேருந்து மெசேஜ் பண்ணாங்க. நான் ஒரு 25K கிட்ட சேலரி வாங்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸில் ஒரு 1.2 lakhs வச்சுருக்கேன். ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன கார் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அட்வைஸ் சொன்னேன். OLXலையோ இதுலையோ பாருங்கள், அவசரப்பட வேண்டாம், டெய்லி பாருங்கள். டீலராக தான் வரும். டேரெக்டாக உங்களுக்கு ஏதாச்சும் கஸ்டமர் கிடைக்கிறாங்க, டேரெக்ட் ஓனராக கிடைக்கிறாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டீலருமே நல்ல டீலர்லாம் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கணும். கொஞ்சம் ஒருத்தங்களை வச்சு கூட செக் பண்ணி வண்டியை வாங்கிக்கலாம். கம்மி ரேட்டு கிடைக்குது, இவ்வளோ தான் கண்டிஷனில் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. கம்மி ரேட்லேயும் நல்ல வண்டிகள் கிடைக்க தான் செய்யும். நம்ம வெயிட் பண்ணி தேடி பார்த்தா கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லோரும் இப்போ என்னென்னா எல்லோரும் மெசேஜ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே கமெண்ட்டில் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோவும் கொஞ்சம் ப்ரமோட் ஆகும், ஒரு 4 பேருக்கு போய் சேரும். உங்களுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேரணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நான் கேமராவில் அந்தளவுக்கு சார்ஜ் பேக்கப் இல்லை. நான் இதில் ஓரம் கட்டிக்கிறேன். சடனாலாம் ஓரம் கட்ட மாட்டேன். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், லெஃப்ட் மிரர் பார்க்குறேன், ரோட்டில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்படியே ஸ்லோவாக ஓரம் கட்டுறேன். ஓகே கைஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.